இப்போ வரைக்கும் வரல. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்த மக்கள் இயக்கத்துலேருந்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த கட்சி அது இதுன்னு நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்குன்னு சேவை செய்கிறது எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. இவர் கண்டிப்பாக வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இது எல்லாமே விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பண்றாங்க. இவங்க பண்றதுமே வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. விஜய் அவர்களுக்குமே நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களையுமே முடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10 பேர் எதுக்குறான்னும் போது நம்ம மீறி போய் தானே ஆகணும் எல்லாத்துக்குமே. அவர் வருவார்ன்ற ஒரு இது தான். எல்லாருமே ப்ரெஷர் கொடுப்பாங்க, பிரச்சனை வரதான் செய்யும். எல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான். எம்ஜிஆர் வரைக்கும் வந்து பின்னாடி வந்து இளைஞர்கள் அணி தான் அவர் முன்னாடி வந்தது. அந்தமாரி தான் நாங்களும். நாங்கள் முன்னாடி வர காரணமே அதே தான். பெரியவங்கலேருந்து இந்த சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே விஜய் தான். எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கரூர் துயர சம்பவத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதுக்கு அதுக்கு யார் ஒரு மக்கள் வந்து எல்லாருமே ஒரு ஆசைக்கு வர்றது தான், கூட்டம் கூடுறது தான். அதில் வந்து அவர் மேலே தப்பு சொல்ல முடியாதுல்ல. அவர் நடிகராக தான் பார்க்குறாங்க, தலைவராக இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக பார்ப்பாங்க. 2026 பார்ப்பாங்க. நாங்கள் எல்லாம் உறுதியாக தானே இருக்கோம். போட போகிற எல்லா ஓட்டுமே அவருக்கு மட்டும்தான், விஜய்க்கு மட்டும்தான். அவர் ஸ்டேஜில் பேசுகிறதுமே வந்து இந்த படத்தில் பேசுகிற மாதிரி பஞ்ச் டைலாக்காக இருக்குது, வசனமாக இருக்குது. அவருக்கு இன்னும் மக்களாக இருக்கு இல்லையே, எல்லா இடத்துலையுமே ஆதரவு இருக்குது அவருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஆதரவு இருக்குது. எந்த நீங்கள் ஸ்டேட் எடுத்தாலும் அவருக்கு மக்கள் இருக்காங்க. இல்லாத மக்களுங்களும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ராஜ்யமே இருக்குது. வெளியே வர மாட்டுறாருங்க, இன்னும் களத்தில் இறங்க மாட்டுறாரு. மேடை போட்டாலும் எங்களானாலும் நாங்கள் எல்லாருமே அவருக்காக இறங்கி வேலை செய்கிறோம், அவ்வளோதான். அதை ஏன் அவ்வளோ நம்பிக்கைன்னு கேட்குறேன். ஏன்னா ஓகே வரணுங்க. ஒரு மாற்றம் எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது தானே. எல்லாருமே ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம விஜயகாந்தையும் அப்படி தான் சொல்லி சொல்லி அவர் எந்த அளவுக்கு நோக்கடிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், மீடியா எல்லாத்துக்குமே தான். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக விஜய்க்கு கண்டிப்பாக ஆதரவு வரும். எல்லாருமே அவரை தான் எதிர்பார்க்குறாங்க. அவர் தான் வருவார். அவருக்குமே அரசியல் தெரியல, அவர் கூட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அது தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் தான் பதிலடியாக அந்த தற்குறின்னு சொன்னவங்களுக்குலாம் நிறைய பதிலடி கொடுத்தாரு. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு, ஏன்னா எங்கள் தலைவர் சொன்ன நோக்கம் அதே ஒரே இது தான். தண்ணியில் கல் எடுத்து போட்டால் நம்ம நதி மாரி போய்கிட்டே தான் இருக்கணும். 1008 பேர் பின்னாடி பேச தான் செய்வானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலை உண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அவர் கொள்கைக்கு நாங்கள் பின்னாடி எல்லாருமே நிற்போம்.